வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் கொடிப்பங்கு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மண்மலை கிராமத்திலேருந்து இந்த பதிவை போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய வீடும், என்னுடைய கடையும் தொண்டி கிழக்கு கடற்கரை சார்ந்த ஒட்டிய பகுதியில் இருக்குது. இப்போ என்னென்னா, என்னுடைய கடைக்கு மேலே 3D ஹெச்டி லைன் மின்சார வயர் கம்பிகள் போயிட்டுருக்கு. அதை மாற்றித்தர சொல்லி கடந்த 2 வருடங்களாக அன்றைக்கு இருந்த உள்ளாட்சி நிர்வாகத்தின் மூலம் முறையிட்டு அதன் மூலியமா தீர்மானம் நிறைவேற்றி அதன் மூலியம் பணம் கட்டி 3 போலி மரங்களை கொண்டாந்து ஊண்டினார்கள். அந்த போலி மரம் ஊண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலங்களை கடந்துருச்சு. இன்னைக்கு உள்ளாட்சி நிர்வாகமும் கிடையாது. இப்போ 8 மாத காலங்கள் கடந்ததுக்கப்புறம் இப்போ போய் தொண்டி மின்சார வாரியத்தில் ஏன் இவ்வளோ நாள் ஊண்டி வச்சிருக்கே, ஏன் மாற்றாமல் இருக்கேன்னு கேட்க போகும்போது ஏடியை கை காட்டுறாரு, ஏஇயை கை காட்டுறாங்க. 2 பேருமே ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதிலை சொல்லிட்டு எங்களுடைய குடும்பத்தினுடைய உயிர் மேல் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் யாருக்கோ என்னமோ நடக்குது நமக்கு என்ன என்கிற பொறுப்புணர்ச்சி ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு பொறுப்பற்ற தன்மையில் பதில் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் நான் கொஞ்சம் அழுத்தமாக போய் கேட்க போகும்போது அவர்கள் மறுபடியும் அந்த இடத்தை பார்த்துவிட்டு ஊண்டி இருக்க போஸ்ட் மரத்தையும் சேர்த்து தாங்கள் பணம் செலுத்துங்கள், லைனை மாற்றி தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இது எனக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதன் அடிப்படையில் ஊண்டிய ஒரு போஸ்ட் மரத்திற்கு தனி ஒரு நபரிடம் பணம் கேட்டு மறுபடியும் நீங்கள் அந்த போஸ்ட் மரத்துக்கு பணம் கட்டினால்தான் நாங்கள் மாற்ற முடியும் என்று சொல்வது எதன் அடிப்படையில் என்று தெரியவில்லை. இது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய உயிரின் மேல் இந்த எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இந்த மின்சார வாரியம் நடந்து கொள்கிறதை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். எதன் அடிப்படையில் என்றால் நாங்கள் தொட்டு விடும் தூரத்தில் கூட அந்த இது இல்லை, ரொம்ப பக்கத்தில் ரொம்ப தாழ்வாக போயிட்டுருக்கு. அன்றைக்கெலாம் ஒரு 2-3 ஆட்டுக்குட்டி போயிடுச்சு, மேலே மாடியில் போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் போய் பற்ற போகும்போது நானும் என் மனைவியும் அந்த லைனில் அடிபட பார்த்தோம். அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மின்சார வாரியமாக தலையிட்டு எங்களது உயிருக்கு பாதுகாப்பு வழங்கி எங்களது உயிரின் மேல் ஒரு அக்கறை செலுத்தி நாங்களும் ஒரு எந்த விதமான அசம்பாதம் ஆகாமல் இந்த இடத்தில் வாழ்வதற்கு உடனடியாக மின்சார வாரியம் இந்த லைனை மாற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.